வருகின்ற 20ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 5ஆம் தேதி வரை ஊருக்கு செல்வோம், உண்மையை சொல்வோம், உறக்கச் செல்வோம் என்ற நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும், நகராட்சி, ஊராட்சி, பேரூராட்சிகள் இருக்கக்கூடிய வார்டுகளுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், முக்கியஸ்தர்களை சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டம் குறித்தும் என்பிஆர் குறித்தும் விளக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். கிராமங்களுக்கு போய் அவங்களெல்லாம் சந்தித்து அவங்க மத்தியில் குடியுரிமை திருத்த சட்டத்தால் என்னென்னலாம் நாட்டுக்கு நன்மைகள் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், அதுமாரி என்பிஆரால் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், எந்த ஒரு நபர்களுக்கும் இது பாதிப்பு இல்லை, நாடு முழுவதும் நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் தேவையற்றது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து அதற்காக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அதுக்காக பல்வேறு குழுக்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 40-50 குழுக்கள் அமைக்கப்பட்டு 50ல் 250 நபர்கள், 200 நபர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கான பயிற்சி முகாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய 60 மாவட்டங்களில் இன்றைக்கி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இந்த பயிற்சி முகாம்களில் இந்த சென்று கிராமங்களுக்கு சென்று முக்கிய நபர்களை சந்திக்கின்ற பொழுது நாம் என்ன பேச வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, உலகம் முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் நோயானது இன்றைக்கு நமது நாட்டிற்குள்ளும் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த தொற்று பரவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கமானது இதை தேசிய பேரிடராக அறிவித்திருக்கின்றது. நம்முடைய பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதேபோல மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேற்றைய தினம் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் நெறிமுறைகளையும் வகுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க கூட்டங்கள் எல்லாம் நடத்துவது நிறுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியும் கூட இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் நினைச்சது இந்த சிஏஏவுக்காகவும் என்பிஆருக்காக தான் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது இந்த குழு தன்னுடைய வேலையை கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அதனால் இந்த சிஏஏவுக்கு, என்பிஆருக்காக அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸு, வால் போஸ்டர் எதுவுமே எந்த மாவட்டத்துக்கும் விநியோகிக்கப்படாது. அதை பற்றின பேச்சுக்கள் இருக்காது. இந்த குழு கிராமங்களுக்கு சென்று முக்கியமானவர்களை சந்தித்து அவர்களை கிராம மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சியை மாற்றி இருக்கிறோம். அதனால் 200க்கும் மேற்பட்டவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட நாங்கள் அந்த ஒவ்வொரு குழுவிற்கும் தலைவர்னு ஒருத்தரை போட்டிருக்கோம். 40 குழுன்னா 4-20 பேர், 200 பேர்னு சொன்னால் ஒரு குழுவுக்கு 5 பேர், 200 பேர்னு சொன்னால் அதில் ஒருவர் தலைவராக இருப்பார் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அந்த தலைவரை மட்டும் கூப்பிட்டா போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி திட்டமிட்டிருந்தோம். இருந்தாலும் இந்த இங்கெல்லாம் பார்க்கும்போது சில பேர் எதிர்பார்க்க அந்த மாதிரி இல்லாத சில பேர் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு 200 பேர் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல 40 பேர் தான். அப்படி தான் மாற்றிருக்கிறோம் இந்த கூட்டத்தை. இந்த பணியையும் மாற்றிருக்கிறோம். சிஏஏவுக்காகவும் என்பிஆருக்காகவும் நாங்கள் செய்ய இருந்த பணியை இன்றைக்கி கொரோனா வைரஸுக்காக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணியாக அமைத்துக் கொண்டு அந்த பணியை செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த சந்திப்பு நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறோம். இல்லை, இப்போ சிஏஏவை பொறுத்த வரைக்கும் இந்த சகஜ நிலை நாட்டில் ஏற்படணும். ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் பற்றிய பீதி மக்கள் மத்தியில் இல்லாமல் போக்கணும் செய்யணும். அது பரவாமல் தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும். இதுமாரி தொற்று நோய் மக்களுக்கு வராத வண்ணம் நம்முடைய மக்களை பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியுடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால் அதை முதல்ல பார்ப்போம். முதல்ல இதுக்கு ஒரு முடிவு ஏற்படட்டும், அதுக்கு அடுத்ததான் அதை பற்றி நம்ம திட்டமிடலாம் அப்படிங்கிற வகையில் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிடுறோம். இல்லை, மத்திய அரசாங்கத்துக்கோ மாநில அரசாங்கத்துக்கோ கட்டுப்படாதவர்களை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன், மாநில அரசாங்கத்துக்கு கட்டுப்பட மாட்டேன். அதேமாரி அவர்களுடைய சமுதாய அமைப்புகள் கூட நேற்று அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால நீங்கள் யாருமே கூட வேண்டாம், அந்த போராட்டத்தை எல்லாம் கைவிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த அமைப்புகளுக்கும் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அது அரசாங்கம் தான் எப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க கூடி உட்கார்ந்து அவங்க மூலமாக தொற்று நோய் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் கூடினாலும் இப்போ கல்யாணங்களே, திருமணங்களே கூட ரத்து செய்யக்கூடிய நிலை நம்ம நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதனால் இதில் போய் தேவையில்லாத, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத, முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு சிறு பாதிப்பு இல்லாத சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை நாடு முழுவதும் முன்னெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு அதை வாபஸ் வாங்குறதா அந்த அமைப்புகள்லாம் அறிவிச்சிருக்காங்க.
அந்த அமைப்புகளுடைய அறிவிப்புகளை கூட ஏற்றுக்காம இந்த சூழ்நிலையில் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாம, நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்படாம இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடியவர்கள் மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இருக்கும்போது ஆதார் அட்டையில் எல்லா தகவலும் வந்து ஒருங்கிணைச்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. சிஏ என்பிஆர்லாம் தேவை. உங்களுக்கு சிஏங்கிறது உங்களுக்கு நான் இதை பற்றி விளக்க வேண்டிய தேவையில்லைன்னா நாடு முழுவதும் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இது அந்த 3 நாட்டிலேருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, மத ரீதியாக துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டம். அதுக்கு ஆதாருக்கு ஒன்றுக்கு சம்மந்தம் கிடையாது. அவ்வளவு நாஞ்சில் சம்பத்தன் வந்து ரொம்ப படித்தவர், நிறையா புக்கெல்லாம் படிக்கிறாரு. இருந்தாலும் இது கூட தெரியாமல் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஒரு 3 நாடுகளை சேர்ந்த மக்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டத்துக்கும் ஆதாருக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. யாருக்கு குடியுரிமை கொடுக்கலாம் கொடுக்க வேண்டாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால அதை பற்றி கூட படிக்காமல் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. என்பிஆர் தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கக்கூடிய முறை. இதில் வந்து எந்த விதமான உங்களுக்கு அதில் டாக்குமெண்ட்டும் தேவையில்லை அப்படிங்கிறத அரசாங்கம் தெளிவாக சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. எல்லாருமே சொல்லியாச்சு. இதை பற்றி இவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த மக்களுக்கும் பிரச்சனை இல்லாத அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். யாருக்காவது பாதிப்புன்னு சொன்னால் போராட்டம் நடத்தலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், மறியல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பாதிப்பும் இல்லாத, ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இத்தனை ஆண்டுகாலமாக நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம், உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு போராட்டம் நடத்துறங்கிறது இது ஒரு தேச விரோத செயலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இது அரசாங்கம் ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் இந்த சூழ்நிலையில் கூட, இந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் கூட இதை பற்றி பேசக்கூடியவங்க, இதுக்காக போராட்டம் நடத்தக்கூடியவங்க மேலே மிக கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும். ஒத்துழையாமை இயக்கம் நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். நாட்டை பற்றி அவர் எப்படி சிந்திக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு மக்களை வந்து நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளக்காரன் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருந்தா அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடணுங்கிறதுக்கு இந்த நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடந்துச்சு. அது வேற. இப்போ யார் அடிமைப்படுத்திருக்கிறா? நாட்டுக்கு முக்கியமான ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. நாட்டினுடைய பாதுகாப்புக்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் கூட இதில் இருக்கு. அதனால அப்படி இருக்கக்கூடிய சட்டத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதே அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கூட தேச துரோகியாகத்தான் நம்ம பார்க்கணும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் மிக பெரும்பான்மையோடு நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு சட்டத்துக்கு எதிராக மக்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுறது. இதெல்லாம் கிளர்ச்சி உண்டு பண்ணுறது தானே. வரக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துங்கன்னா டாக்குமெண்ட் கொடுக்கலாமா, அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துவா. அப்போ எங்கே பார்த்தாலும் வன்முறை ஏற்படும். நாட்டில் வன்முறையும் கிளர்ச்சியும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இது தேச விரோத செயல் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும். நம்ம இங்கே வந்து ஒரு பயிற்சி முகாமில் அந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமாக கைகளை சுத்தமாக கழுவுறது, இந்த மாதிரியான சில பயிற்சிகளையும் கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்களை கூட வர சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சொல்லியிருக்கோம். டாக்டர்களை அழைச்சி வந்து அவர்களுக்கும் கூட சில பயிற்சிகளை கொடுத்து டாக்டர்கள் வந்து எல்லாருக்கும் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம். இது முழுக்க வந்து கொரோனா வைரஸ் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்குது. அதுக்காக அச்சடிக்கப்பட்ட நோட்டீஸோ, வால் போஸ்டரோ, ஸ்டிக்கரோ எதுவுமே கட்சிக்காரங்களுக்கு வழங்கப்படாது. கொரோனா வைரஸ் சம்பந்தமா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் எங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் குழுக்கள் அமைச்சிருக்கோம். ஏற்கனவே வேற விஷயத்துக்காக அமைக்கப்பட்ட குழு. அந்த குழு இப்பொழுது இதை கையில் எடுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை சந்திச்சு கிராம மக்கள்கிட்ட நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம்.